ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒரு சந்தோஷமான செய்தியோடு உங்களை தேடி வந்திருக்கேன். துவாரகாமை முன்பு நீங்கள் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். இப்போ முதல்ல நம்ம சாயை பாருங்கள். வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி வருது. அந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பாபா கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பக்தர்களுக்குமே கொடுக்க போகிறாரு. நீங்கள் எல்லாரும் அந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். அதுக்கு முன்பு நம்ம துவாரகாமாயில் நம்ம அம்மா வீட்டில் நம்ம சாயோட தரிசனத்தை பாருங்கள். அவருக்கு நமஸ்காரம் செலுத்துங்க. அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டே நம்ம பாபா நமக்கு நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு என்ன வரம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம சாயை பாருங்கள், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கோவிலை முழுவதுமாக இப்போ சுற்றி வரலாம், சரிங்களா? அப்படியே நீங்களே என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக சுற்றி வாங்க. நம்ம பாபா நமக்கு எல்லாருக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வருகிற வியாழக்கிழமை ஏப்ரல் 30 வியாழக்கிழமை ஏப்ரல் 30 நரசிம்மர் ஜெயந்தி வருது. அன்னைக்கு நம்ம சாய் நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க போகிறாரு. அதாவது நம்மளை சூழ்ந்திருக்கிற இந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டெடுக்க போகிறாரு நம்மளோட சாய். அதற்காக அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னென்னா, நரசிம்மர் ஜெயந்தி நம்ம வருது சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும். நரசிம்மரோட அவதாரம் பற்றியும் நம்ம ஏற்கனவே நிறைய முறைகள் வந்து பேசியிருக்கோம். அந்த அவதார கதைகள் நம்ம சொல்லியிருக்கோம். அது இன்னும் சொல்லலை. சரி, அது ஒரு நாள் நம்ம சொல்லுவோம். அதற்கு முன்பு நரசிம்மரோட ஜெயந்தி, அந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்த அந்த அகோபிலம், ஆந்திரா மாநிலத்தில் அகோபிலம் அப்படிங்கிற ஒரு காடு இருக்குது. அந்த காட்டு பகுதியில் அகோபிலம்ங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நரசிம்மரோட அவதாரம் நடந்தது. அந்த இடத்துக்கு நம்ம தரிசித்திருக்கோம். ஆத்மார்த்தமாக நீங்களும் வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. 2 வருடங்களுக்கு முன்பு 108 திவ்ய தேசம் போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். நரசிம்மரோட அவதாரம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் பக்தனை காப்பதற்காக இறைவன் எந்த அவதாரத்தை வேணாலும் எடுத்து வருவார் அப்படிங்கிறத உணர்த்தின ஒரு அவதாரம். அப்படிப்பட்ட அவதாரம் நிகழ்ந்த நாளான நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சப்தாகம் ஆரம்பிக்க போகிறோம். 7 நாள் சப்தாகம். நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பயம். ஏன்னா 7 நாளில் படித்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த கலியுகத்தில் மிஷின் மாதிரி வாழ்க்கை, டைம் டேபிள் போட்டு வச்ச மாதிரி வாழ்க்கை. சப்தாகம்லாம் 7 நாளில் நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு பல நண்பர்களுக்கு பயம். இதெல்லாம் நம்மளால் முடிக்க முடியுமா, ஆரம்பிச்சுட்டு முடிக்காமல் போயிட்டோம்னா தப்பாயிருமே, ஒரு மனசு சங்கடமாயிருமே, இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள். அப்புறம் வேலை சும்மா தான். முக்கியமாக அந்த மிஷின் மாதிரி வேலை, குடும்பத்துக்காக அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. வீட்டில் இருந்தாலும் நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிடுவோம். வீட்டில் இருக்க பெண்களுக்கு வேலைக்கு போகிற ஆண்களை விட அதிகமான வேலை உங்களுக்கு தான். இப்படி 2 தரப்பினர்களுக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்கும் டைம் இல்லை, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் டைம் இல்லை. அதனால தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்தாகம் நம்ம படித்து அதை ஒரு வீடியோவாக வந்து போட போகிறோம். நீங்கள் எல்லாரும் அதில் வந்து கலந்துக்கோங்க. 7 நாட்கள் தொடர்ந்து கேளுங்க. வருகிற வியாழக்கிழமை 30 ஆரம்பித்து அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து சப்தாகத்தை 7 நாளில் அந்த 51 அத்தியாயத்தையும் வந்து படித்து முடிப்போம். சாய் சச்சரித்திரம் பாராயணம், சாய் சச்சரித்திரம் சப்தாகம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சச்சரித்திரம் கதைகளை நம்ம தினைக்கும் வந்து கேட்டுட்ருக்கோம். அது கதைகளாக ஒவ்வொரு பதிவாக வந்து கேட்டுட்ருக்கோம். ஆனால் இது 7 நாளில் நம்ம 51 அத்தியாயத்தையும் கவர் பண்ண போகிறோம். தீபம் சேனலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பொறுமையாக கேளுங்க, எல்லாமே கிளியராக சொல்கிறேன். இப்போ இதில் இன்னொரு கேள்வி இருக்கும். இந்த சப்தாகம்லாம் நம்ம வந்து கலந்துக்கிறோமே, இதனால் நமக்கு ஏதாவது பலன் இருக்கா? அதாவது நம்ம படித்தா தானே நல்லது, நம்ம கேட்குறோமே அதனால் ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு பக்தர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இருக்கும். நம்ம படிக்கலைல்ல, இன்னொருத்தவங்க படிக்கிறது தானே கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்கும். எப்பயுமே இந்த ஆத்மார்த்தமான பூஜையாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், இதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஒரு மகா கஞ்சன், மடிக்கட்டின கஞ்சன், அவனோட மனைவிக்கு பூ வாங்கிட்டு போகிறான். பூ வாங்கிட்டு போகும்போது ஒரு ஆற்றங்கரையை வந்து கடந்து போய் ஆகணும். அப்போ தான் அவனோட வீட்டுக்கு போக முடியும், அவனோட ஊருக்கு. அந்த ஆற்றங்கரையை கடப்பதற்காக ஒரு பாலத்து மேலே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கால் தடுமாறி கீழே விழுந்துடுறான். அவன் கையில் வச்சுருந்த பூ அந்த ஆற்று பாலத்திலேருந்து கீழே விழுந்து ஆற்று தண்ணியில் வந்து விழுந்துருது. ஓடுற தண்ணியில் அந்த பூவும் அடிச்சுக்கிட்டு போயிடுது. ஐயோ, நம்ம காசு போட்டு நம்ம மனைவிக்கு பூ வாங்கிட்டு போனோமே, இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சின்னு கவலைப்பட்டவன் என்ன பண்ணுறான், மறுகணமே யோசிக்காமல் 2 கையும் மேலே தூக்கிட்டு கிருஷ்ணா அர்ப்பணம் கோவிந்தாய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிடுறான்.
அதாவது இறைவனுக்கு அர்ப்பணிச்சிட்டானாமா. நம்ம எல்லாரும் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியில் படிப்போம்ல, ஆத்மார்த்தமான பூஜை செய்கிறதா, அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக அந்த பூவை அந்த ஆற்றுல விட்டு பகவானுக்கு போய் சேர்த்துட்டானாமா. அப்படி ஒருத்தன். இன்னொரு பக்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவரால் வந்து அந்த பூஜைகள்லாம் செய்ய முடியல. ஒரு நாள் அவர் என்ன செய்கிறாரு, கண்ணை மூடி தியானிக்கிறாரு. தான் வணங்குற கடவுளுக்கு பூஜைகள் செய்கிற மாதிரி, கிருஷ்ணருக்கு வந்து பூஜைகள் செய்கிற மாதிரி ஒரு பக்தர் வந்து அப்படியே சிந்தனைகள் கற்பனையிலே பூஜைகள் செய்கிறார். பகவான் நடந்து வர வழியில் ரத்தின கற்களை வந்து பதிச்சு வச்சுருக்கான். ரத்தின கற்களை அந்த பக்தன் வந்து பதிச்சு வச்சுருக்கான். பூக்கள்லாம் கிடையாது, ரத்தின கற்கள். அப்புறம் பகவான் நடந்து வரும்போது 2 பக்கமும் தேவர்கள் மாதிரி 2 பேர் சாமரம் வீசிக்கிட்டே வர மாதிரி அப்படியே அந்த கற்பனை செய்கிறான். இப்படி அவனோட கற்பனையிலே எல்லா பூஜைகளையும் செய்து முடிக்கிற அந்த தருவாயில் திடீர்னு கண்ணில் மூடி அந்த இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கான். அந்த உருவம் தெரியுது அவனுக்கு, எல்லாமே அந்த காட்சிகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பகவான் காணாமல் போயிடுறாரு. பகவான் தெரியல. என்னடா அது கடவுள் தெரியாமல் போயிட்டாரே, கிருஷ்ணா தெரியலையேன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். கண்ணுக்கு முன்னாடி கிருஷ்ணன் நின்றுட்டு இருக்காரு. கண்ணை மூடி அந்த கற்பனையில் தெரிஞ்ச கிருஷ்ணர் இப்போ கண்ணுக்கு முன்னாடி நிஜத்திலே நின்றுட்டு இருக்காரு. பார்த்த இவனுக்கு அந்த ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது. அப்படியே காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து பகவானோட காலை பிடிக்கிறான். காலிலேருந்து ரத்தமாக போகுது. பகவானோட காலிலேருந்து ரத்தமாக போய்கிட்டு இருக்கு. இவன் ஆனந்த கண்ணீரை விட்டுட்டு இருக்கான். பகவான் காலிலேருந்து ரத்தமாக போயிட்டுருக்கு. பதறி போகிறான். என்னடா நம்ம சாமி காலிலேருந்து, நம்ம கிருஷ்ணரோட காலிலேருந்து ரத்தமாக போகுதுன்னு, கிருஷ்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் உங்கள் காலிலேருந்து ரத்தமாக போகுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் நடந்து வர பாதையில் தான் நீ ரத்தின கற்களாக பதிச்சு வச்சுட்டிய, வைரமும் வைடூரியமும் ரத்தின கற்களாக பதிச்சு வச்சுட்ட. அப்புறம் அந்த கல்லெல்லாம் குத்தாதான் என் காலில், அதான் என் காலிலேருந்து ஒரே ரத்தமாக போகுதுன்னு சொல்கிறாராம். இப்போ அந்த கஞ்சன் அந்த பக்தனுக்கு வருவோம். அந்த பக்தன் ஒரு வழியாக தன்னோட வாழ்க்கையெல்லாம் அந்த வாழ்நாட்கள்லாம் முடிஞ்சு வயதாகி ஒரு நாள் வந்து இறந்தும் போயிடறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் தீர்க்கப்பட்டு அந்த யமலோகத்துக்கு போய் அங்கே அந்த விஷயம்லாம் நடக்குது. பாவ புண்ணிய கணக்குகள்லாம் அந்த கால்குலேஷன்லாம் நடக்குது. அப்போ அவனுக்கான தீர்ப்பும் வருது. இங்கே பாருப்பா, நீ வந்து நிறைய பாவங்கள்லாம் செஞ்சுருக்க, அதனால் 10,000 வருடங்கள் நீ வந்து நரகத்தில் வந்து வாழ்ந்தாகணும். ஆனால் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இறைவனுக்கு ஒரு தாமரை பூவை நீ வந்து சமர்ப்பணம் செய்திருக்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் நீ வந்து சொர்க்கத்தில் வந்து இருந்துக்கலாம். இப்போ முதல்ல நீ 10 நிமிஷம் சொர்க்கத்தில் இருக்கியா, இல்லை 10,000 வருஷம் நீ வந்து நரகத்தில் இருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட யோசிக்காமல், இல்லை நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், 10 நிமிஷம் நான் சொர்க்கத்தில் இருந்துக்கிறேன், என்னை அனுப்பி வைங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா வெறும் 10 நிமிஷம் தான்ப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, என்னை அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு வந்து சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு போனோன்னே அங்கே தடபடலாம் எல்லா சாப்பாடும் இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்குது, சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இருக்குது. சொர்க்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதாவது சாப்பிடதா வேணுமா, இல்லை ரம்பை ஊர்வசியோட நடனத்தை பார்க்குறீங்களா, அவங்களோட நாட்டியத்தை பார்க்குறீங்களா, ரம்பை ஊர்வசியோட நாட்டியத்தெல்லாம் பார்க்குறீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு. இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல், எனக்கு உடனே 2 கத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன எதுக்கு கத்தி, இல்லை எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாக எனக்கு கத்தியை கொடுங்க, 2 கத்தியை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா கத்தியை கொடுக்குறாங்க. அந்த கத்தியை வாங்கினவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து பூந்தோட்டத்துக்குள்ளே பூந்துடுறான். போனவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒவ்வொரு பூவாக வெட்டி 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 போட ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்கிற அந்த பூந்தோட்டத்தில் இருக்க எல்லா பூவையும், சொர்க்கத்தில் இருக்க பூந்தோட்டம் எவ்வளோ பூக்கள் இருக்கும் நினச்சி பாருங்கள், எல்லா பூக்களையும் வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வெட்ட 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 அவனுக்கு 10 நிமிடங்களாக சேர்ந்துக்கிட்டே போகுது. சொர்க்கத்தில் வாழ்வதற்கான அந்த நேரங்கள் சேர்ந்துக்கிட்டே போகுது. கடைசியில் அவன் நரகத்துக்கே போகலையா, இப்படி பூக்களை வெட்டிக்கிட்டு சொர்க்கத்திலேயே இருந்துட்டானாமா. எவ்வளவு அறிவாளியான பக்தனாக இருக்கான்ல. அநேகமாக அவன் நம்ம பையனாக தான் இருப்பான். ரொம்ப அறிவாளியான பக்தனாக இருக்கான்ல. அநேகமாக அந்த பக்தன் நம்ம பையனாக தான் இருப்பான். வில்லங்கமாக யோசிக்கிறான் பாருங்கள், கண்டிப்பாக அவன் நம்ம பையனாக தான் இருப்பான். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆளுங்களை தவிர வேறு யாராலையும் யோசிக்க முடியாது. இப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆத்மார்த்தமாக செய்கிற பூஜைகளையே கடவுள் ஏற்றுக்குவார். நம்ம சாய்நாத ஸ்தவன மஞ்சரியில் நம்ம தினந்தோறும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். என் கற்பனையின் அடிப்படையில் உங்களுக்கு சேவை செய்கிறேன், அதை ஏற்றுக்கோங்க. இதெல்லாம் அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரிலாம் பாபா இருக்கும்போது பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாபாவால் சேங்ஷன் செய்யப்பட்டது, பாபாவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை வந்து பக்தர்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லுங்கள், அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும்னு பாபா சத்தியம் செய்து கொடுத்தாரு.
ஏன்னா தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் பாபா கிட்ட சத்தியம் வாங்கிட்டார், இதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேறணும்னு. அதில் வரும் ஆத்மார்த்தமான இந்த பூஜைகள் செய்கிறத ஏற்றுக்கோங்க அப்படின்னு. நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களால் படிக்க முடியலனாலும் நீங்கள் அதை கேளுங்க, 7 நாட்கள் கேளுங்க. வருகிற 30ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த வாரம் புதன்கிழமை, வருகிற வியாழக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் நடக்கும். வருகிற 30ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமை 7 நாட்கள் முடித்து 8வது நாளான அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்ன தேதி வருது அப்படின்னா மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சீரடியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அன்னதானம் கொடுத்து இந்த பாராயணத்தை வந்து முடிவு செய்வோம். 7 நாட்களில் பாராயணம் முடிச்சிருவோம். வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 7 நாட்கள் பாராயணத்தில் கலந்துக்கிட்டவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்துச்சு. அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். போன வருடம் இதே மாதிரி ஒரு 7 நாள் பாராயணம் வந்து நம்ம வந்து நடத்தினோம். நிறைய பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த முறையும் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. ஒரு 5 நாட்கள் முன்பாகவே இந்த வீடியோவை நான் எதுக்குன்னா எல்லாருக்கும் போய் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போயே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வரப்போகிற நாட்கள்லையும் தினைக்கும் இதை பற்றி நம்ம சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். நீங்களும் இதை தெரியப்படுத்துங்க. தீபம் சேனலில் தான் நம்ம வந்து பாராயணம் வீடியோ வந்து வரப்போகுது. தீபம் சேனலில், தீபம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன்லாம் ஆன் பண்ணாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாக 7 நாட்களும் வருகிற வியாழக்கிழமை 30ஆம் தேதி ஆரம்பித்து நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு முதல் வீடியோ வரும். முதல் நாள் சப்தாகம் ஆரம்பித்து தினமும் காலையில் 6 மணிக்கு பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. வருகிற வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு முதல் நாள் சப்தாகம் வந்துடும். எல்லா பக்தர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. உங்களோட பிரார்த்தனைகளை உங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இந்த சப்தாகம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனையோ பக்தர்களோட வாழ்க்கையில் பாபா எவ்வளவோ அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு, உங்களோட வாழ்க்கையிலையும் நிகழ்த்துவார். கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வைராக்கியம் வேணும். இதில் நான் கலந்துக்குவேன், இதை நான் நல்லபடியாக முடிப்பேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா பாபா நிச்சயமாக அதுக்கு உதவி செய்வார். நீங்களும் இந்த பாராயணத்தில் வந்து கலந்துக்கோங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி ஆரம்பித்து மே 6ஆம் தேதி பாராயணம் சப்தாகம் நல்லபடியாக முடிச்சுட்டு மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. நம்மளும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக ஷீரடியில் வந்து அன்னதானம் வந்து செய்யலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கரணி சகோதரிக்கு 22வது பிறந்த நாள். கரணி சகோதரிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கரணி சகோதரி அவங்களோட எதிர்கால வாழ்க்கை, அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த விஸ்வா அவர்களுடைய அண்ணன் மற்றும் அவங்களோட அம்மா, அவங்க 2 பேருக்குமே இன்றைக்கி பிறந்தநாள். விஸ்வா அவர்களோட அம்மாவுக்காகவும் அண்ணனுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம், பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நவீன் சகோதரருக்கு 29வது பிறந்தநாள். நவீன் சகோதரருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சகோதரரோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவர் வாழ்க்கையில் தடைப்பட்டு நிற்கிற எல்லா விஷயங்களும் நிவர்த்தி ஆகணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.